ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் 65 தாங்க, என்னுடைய ஸ்டைலில். இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்கு நான் கடையில் வைக்கிற எந்த பிராண்டோட மசாலாத்தூளும் பயன்படுத்தலை. அதே மாதிரி கலருக்காக எந்த பவுடருமே பயன்படுத்தலைங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே எந்த மசாலாத்தூள் பயன்படுத்துவோமோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்க்கலாங்க. தாராளமாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான சிக்கன் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு மேலே இருக்கிற சவ்வெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு நீங்கள் போன்லெஸ் சிக்கனாகவே எடுத்துக்கலாம். எலும்போடு இருக்கிற கறி எடுத்திங்கனாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் எலும்பு கறி, போன்லெஸ், லெக் பீஸ் எல்லாமே கலந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். கழுவி தண்ணி வடிய விட்டுறலாம். இப்போது மசாலா பரட்டுறதுக்கு ஒரு அகலமான பேஷன் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த மசாலாவை நல்லா பிணைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. நிறையா தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி தெளித்தாலே போதும். போட்டுட்டு இந்த உப்பு மசாலாலாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிறலாம். கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம வீட்டு மிளகாய்த்தூளே பார்த்திங்கன்னா நல்லா கலராகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். இப்போ மசாலாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து இது கூட போட்டுடலாம். லெக் பீஸ்லாம் பெரிய பீஸாக இருந்தால் லைட்டாக கத்தி வச்சு ஒரு கீரல் போட்டுக்கோங்க. உருட்டி இந்த மாதிரி மசாலாவை நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம கீரல் போட்டிருக்க இடத்துலலாம் மசாலா படுற மாதிரி நல்லா தடவி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ மீதம் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நம்ம பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவே கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை. அப்படியே போட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். பரட்டிட்டு நல்லா ஊற விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் கிடைக்குதோ, குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அளவுக்கு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் பொரிக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். இப்போவே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. பொரிக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் தடவி வச்சுக்கோங்க. இதை நல்லா ஊற விட்டுறலாம். இப்போது சிக்கன் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதை பரட்டும் போதே நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டேங்க. நீங்கள் இதை கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சிருக்கிறதாலும் பொரிக்கலாம். எண்ணெய் நிறையா வேணான்னு நினைக்கிறவங்க இரும்பு தோசைக்கல்லோ அல்லது தவா பேனில் வச்சு கூட நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிம்மிலே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாங்க. அதுக்குமே இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பெரும்பாலான டைங்களில் அந்த மாதிரி தான் பொரிச்சு எடுப்பேன். இப்போ சோளமாவும் தடவியாச்சு. எண்ணெய் சூடாக இருக்குது, நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீக்கு வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறியோட மேல் பகுதியெல்லாம் வெந்திருக்கும், உள்பக்கம் எல்லாம் வேகாத மாதிரி இருக்கும். ஏன்னா லெக் பீஸ் கனமாக இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் மிதமான ஹீட்லேயே வச்சு இதை பொரிச்சிடுங்க. இப்போ எல்லா கறியும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு பொரிக்கும்போது நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதிலே நல்லா கலரும் வரும், நல்லா வெந்து வரும். அதே மாதிரி லெக் பீஸ் நல்லா வெந்துருச்சுனாலே தன்னால் நம்ம கீரல் போட்ட இடங்கள்லாம் நல்லா வெடித்து வருங்க. அதுதான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நான் திருப்பி விட்டுட்டேன். மறுபடியும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே மீதம் இருக்கிற எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட விற்பனைக்காக கொஞ்சம் நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ
ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க, நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெர்ரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ், இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில வச்சு எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம மசாலா தடவும் போது எலுமிச்சைப்பழம் சேர்க்கலை. லாஸ்ட்டாக நீங்கள் தேவைப்பட்ட மேலே புழிஞ்சிக்கோங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது ரொம்ப முடுமுடுன்னு ஆகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக சேர்க்கும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. எந்த விதமான கலர் பொடியும் சேர்க்காம வீட்டில் இருக்கிற மசாலா பொடி வச்சே எப்படி சுவையான சிக்கன் 65 செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா சிக்கன் ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன் வெள்ளை குருமா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், இப்படி எக்கச்சக்கமான சிக்கன் ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் சிக்கன் ரெசிபீஸ்னு இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.